Chemical Bonding Part 4. Learning Objectives, Resonance and Polarity of Bonds. Resonance பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம ஃபஸ்ட் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம். ஃபார் மாலிகுல்ஸ் மோர் தென் ஒன் வேலிட் லூயிஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் பாசிபிள் இன் சர்டன் கேசஸ். நமக்கு ஆல்ரெடி லூயிஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒரு லூயிஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் மோர் தென் ஒன் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு பாசிபிளாக இருக்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர் தி லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனேட் அயான் CO3 2- பார்க்கலாம். இந்த ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனேட் அயானை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கார்பன் ரைட் பண்ணிக்கிறோம். அதை சுற்றி நம்ம வந்து என்ன செய்யணும், ஆக்சிஜன் போடணும். ஸோ ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து OA, OB, OC அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு நேம் கொடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், இப்போ கார்பனை பொறுத்த வரைக்கும் அதனோட வேலன்சி 4. ஸோ இதில் எத்தனை கார்பன் இருக்குது, ஒரு கார்பன் இருக்குது. அப்போ 1 × 4. அண்ட் நெக்ஸ்ட் ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் வேலன்ஸ் 6. இதில் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. 3 × 6. அண்ட் தென் சார்ஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்பர் மோஸ்ட்டில் இருக்கக்கூடியது 2 அப்படின்றது இருக்குது. ஸோ டோட்டலாக நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எவ்வளோனா 24 எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 24 எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஆட்டம்ஸ்க்கு இடையில பாண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் பாண்ட் ட்ரா பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தீஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கிவ் அஸ் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி நமக்கு என்ன செஞ்சிருக்கு, எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிச்சு. ஓகேவா. ஸோ இப்போ வந்து இது கம்ப்ளீட் ஆக்டட் ரூலாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படின்னு சொன்னால் ஒரு லோன் பேர் வந்து மூவ் பண்ணணும். ஒரு ஆக்சிஜன்லேருந்து ஒரு லோன் பேர் என்ன பண்ணோம் அப்படின்னா மூவ் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா இந்த சார்ஜ் நமக்கு 2- இருக்குது. அதனால் 2 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணோம், நமக்கு மூவ் பண்ணும். இது வந்து அப்பர் ரைட் சைடில் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணணும். 2 அப்படிங்கிறத நம்ம காமிப்போம். ஸோ அதனோட ஸ்ட்ரக்சர் தான் கீழே இருக்குது. ஓகேவா. ஸோ அண்ட் தென் லூயிஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கார்பனேட் அயானுக்கு இன்னும் ஒன்று ட்ரா பண்ணலாம். இன்னும் 2 இதில் வந்து we can draw 2 additional லூயிஸ் ஸ்ட்ரக்சர் by moving a lone pair from other 2 ஆக்சிஜன். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆக்சிஜன்லேருந்து லோன் பேர் மூவ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ணுச்சு, ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துச்சு. இதே மாதிரி ஃபர்தராக இருக்கக்கூடிய 2 ஆக்சிஜனும் நமக்கு என்ன பண்ணுவோம், இன்னும் 2 ஸ்ட்ரக்சர்ஸாக கொடுக்குறதுக்குள்ளே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ OB வந்து நமக்கு 2 ஸ்ட்ரக்சராக கொடுக்குது. தஸ் கிரியேட்டிங் 3 சிமிலர் ஸ்ட்ரக்சர்ஸ். நமக்கு வந்து ஒரு பின்னாடி ஸ்ட்ரக்சர் காட்டுறான்னு பார்த்துக்கோங்க. ஸோ in the below in which the relative positions of the atoms are same. They only differ in the position of bonding and lone pair of electrons. Such structures are called a resonance structure. அதாவது canonical structure அப்படின்னு சொல்லுவோம். And this phenomenon is called a resonance. ஸோ பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய, அதாவது A அப்படின்ற ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய ஒரு 2 லோன் பேர் வந்து நமக்கு வந்து சார்ஜாக போயிருக்கு. அடுத்த செகண்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து Bன்ற ஆக்சிஜன்லேருந்து லோன் பேர் வந்து நமக்கு சார்ஜில் போயிருக்கு. அண்ட் தென் தேர்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து Cன்ற ஆக்சிஜன்லேருந்து நமக்கு லோன் பேர் வந்து 2- மாறியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனேட்டில் வந்து இன்னொரு இது பார்த்துருக்கோமா. ஸோ 3 ஸ்ட்ரக்சர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. And then it is evident from the experimental results that all carbon-oxygen bonds in carbonate ion are equivalent. The actual structure of the molecule is said to be the resonance hybrid, the average of these 3 resonance forms. It is important to note that the carbonate ion does not change from one structure to another and vice versa. It is not possible to picturize the resonance hybrid by drawing a single Lewis structure. ஒரு சிங்கிள் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து நமக்கு வந்து என்ன செய்யாது, பாசிபிலிட்டிஸ் இல்லை. However, the following structure gives the qualitative ஐடியா அபவுட் தி ஆக்டட் ஸ்ட்ரக்சரு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்டட் ஸ்ட்ரக்சரு நமக்கு எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது. இது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் CO3 2- அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஃபவுண்ட் தட் த எனர்ஜி ஆஃப் தி ரெசனன்ஸ் ஹைப்ரிட், அதாவது ஸ்ட்ரக்சர் 4 நமக்கு நாளாக கிடச்சது, இஸ் லோயர் தென் தட் ஆஃப் ஆல் பாசிபிள் கெனானிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். பாசிபிள் கெனானிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளவு 1 2 3 நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோமா, அந்த ஸ்ட்ரக்சரை விட இது டிஃபர். ஸோ த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி பிட்வீன் ஸ்ட்ரக்சர் 1 or 2 or 3 இது வந்து நம்ம மோஸ்ட் ஸ்டேபிள் கெனானிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அண்ட் ஸ்ட்ரக்சர் 4 இது வந்து ரெசனன்ஸ் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர். இது இஸ் கால்ட் அஸ் அ ரெசனன்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொலாரிட்டி ஆஃப் பாண்ட்ஸோட பொலாரிட்டி பார்க்கலாம். ஸோ பார்ஷியல் அயானிக் கேரக்டர் இன் கோவலன்ட் பாண்டு. கோவலன்ட் பாண்டோட பார்ஷியல் அயானிக் கேரக்டர் பற்றி பார்க்க போகிறோம். when a covalent bond is formed between 2 identical atoms, 2 ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸுக்கு இடையில நம்ம கோவலன்ட் பாண்டு ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அது ஹைட்ரஜனாக இருக்கலாம், ஆக்சிஜனாக இருக்கலாம், குளோரினாக இருக்கலாம். both atoms have equal tendency to
attract the shared pair of electrons, and hence the shared pair of electrons lies exactly in the middle of the nuclei of two atoms. இந்த electrons என்ன பண்ணும், ரெண்டு atoms-ஆ இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கும். ஸோ however in this case of covalent bond formed between the atoms having different electronegativities. ஸோ இந்த பாண்ட் ஃபார்மேஷன் ஆகிறத பொறுத்து வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் electronegativities இருந்துச்சுன்னு சொன்னால் ஈஸியாகவே என்ன செய்யும், அட்ராக்ட் பண்ணும். The atom with a higher electronegativity will have greater tendency to attract the shared pair of electrons more towards itself than the other atom. As a result, the cloud of shared electron pair gets distorted. Okay, so let us consider the covalent bond between hydrogen and fluorine வந்து நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜன் ஃப்ளூரைடை கொடுக்கும். ஸோ the electronegativities of hydrogen and fluorine on a Pauling scale படி பார்த்தோம் அப்படின்னா 2.1 and 4 respectively. It means that the fluorine attracts the shared pair of electrons approximately twice as much as the hydrogen, with leads to the partial negative charge on fluorine and partial positive charge on hydrogen. Hence, the H of a bond is said to be the polar covalent bond. Okay, wow. So here a very small equal and opposite charges are separated by a small distance. அதை வந்து எவ்வளோ அப்படின்னா 91 pm சொல்லுவோம், and it is referred to as a dipole. நெக்ஸ்ட் வந்து டைபோல் மொமெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ த பொலாரிட்டி ஆஃப் அ கோவலன் பாண்ட் கேன் பி மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைபோல் மொமெண்ட்னு சொல்லியிருக்கோம். விச் இன் இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா மியூ ஈக்குவல் டு கியூ இன்ட்டு 2D அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே மியூ அப்படிங்கிறது என்னன்னா டைபோல் மொமெண்ட்டு, அப்புறம் கியூ அப்படிங்கிறதுனா சார்ஜ், அண்ட் 2D அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ சார்ஜஸ். ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், 2D அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த டைபோல் மொமெண்ட் இஸ் அ வெக்டார் அண்ட் தி டைரக்ஷன்ஸ் ஆஃப் தி டைபோல் மொமெண்ட் வெக்டார் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் தி நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன செய்கிறோம், டைபோல் மூமெண்ட் பாருங்கள். ஸோ ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூன்னு கொடுத்துருக்கோமா. ஸோ இது கியூ அப்படிங்கிறது என்னது, சார்ஜ். ஓகேவா. அண்ட் தென் இது ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், 2D அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த யூனிட் ஆஃப் டைபோல் மொமெண்ட்டை வந்து நம்ம எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கூலும் அப்படின்னு சொல்லுவோம், கூலும் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா டிஸ்டன்ஸ் இருக்குது, அப்புறமேல் வந்து சார்ஜ் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், கூலும் மீட்டர்னு சொல்லுவோம். இட் இஸ் யூஸ்வலி எக்ஸ்பிரஸ்ட் இன் dB யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். டி அப்படின்னு கூட இதை சொல்லலாம். த கன்வர்ஷன் ஃபேக்டர் இஸ் 1 dB அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 3.36 × 10⁻⁻30 சென்டிமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். டயட்டாமிக் மாலிகுலாக இருந்துச்சுன்னா such as ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அப்புறம் ஃப்ளூரின். ஓகேவா. ஸோ ஹாவ் ஜீரோ டைபோல் மொமெண்ட் அண்ட் ஆர் கால்ட் as a non-polar molecule. And molecules such as HF, HCl, CO, NO இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா have zero dipole moment and are called polar molecules அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மாலிகுல்ஸ் ஹேவிங் போலார் பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா will not necessarily have a dipole moment. For example, the linear form of a carbon dioxide has zero dipole moment. So even though it has two polar bonds, இதுக்கு எத்தனை பாண்ட் இருக்குது, 2 polar bonds இருக்குது. இதில் வந்து கார்பன் டை ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் the dipole moment of two polar bonds are equal in magnitude but have opposite direction. magnitude ஈக்குவலாக இருக்குது, பட் ஆனால் ரெண்டுமே எப்படி இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இப்போ கீழே இருக்கிற பாருங்கள், கீழே இருக்கிற டயக்ராம் பாருங்கள், அதனோட டைரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கார்பன் டபுள் பாண்டுக்கு இடையில நமக்கு வந்து ஆக்சிஜன் இருக்குது. அந்த ஆக்சிஜனோட வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு என்ன இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. Hence the net dipole moment of carbon dioxide is mu is equal to mu1 plus mu2, that is equal to mu1 plus minus mu1 plus வரும். அப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 0 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இங்கே மறுபடியும் டயக்ராம் பாருங்கம்மா. இதில் வந்து கார்பன் கொடுத்துருக்காங்க, கார்பனுக்கு வந்து இடையில என்ன இருக்குது, கார்பன் டை ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் டபுள் பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும் ஆக்சிஜன். ஸோ அப்போ வந்து ஆக்சிஜன் டபுள் பாண்ட் சி அண்ட் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இருக்குது. இதில் mu1 mu2ன்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மியூனை பொறுத்த வரைக்கும் அது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. செகண்ட் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம என்ன செய்கிறோம், நெகட்டிவ் சைனில் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன செய்யும், 0 அப்படின்னு கிடைக்கும். இன் கேஸ் ஆஃப் வாட்டர் நெட் டைபோல் மொமெண்ட் இட்ஸ் அதே வெக்டார் சம் வந்து சோரன் தி ஃபிகர். அதனுடைய டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், எப்படி வந்து அதனுடைய வெக்டார் டயக்ராம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபெஜான்ஸ் ரூல் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபெஜான்ஸ் ரூல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எபிலிட்டி டு of a cation of a polarized an anion is called its polarizing ability அப்படின்னு சொல்லுவோம்.
and the tendency of an anion to get polarized is called its polarizability. The extent of polarization in an ionic compound is given the Fajans rule. So இப்போ Fajans rule படி பார்க்கலாம் பாருங்க. To show greater covalent character, ஒரு greater covalent character இருந்துச்சுன்னு சொன்னா both the cation and anion should have high charge on them. Higher the positive charge on the cation, greater will be the attraction on the electron cloud of the anion. So similarly, higher the magnitude of negative charges of an anion, greater it is polarizability. Hence, the increases in charges on a cation or in anion increases the covalent character. Cation or anion அதனுடைய மேக்னிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம், நெகட்டிவ் சார்ஜாக இருக்கலாம் அல்லது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கலாம். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் அதனோட போலாரிசிபிலிட்டி என்ன சொல்கிறோம், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை பொறுத்து சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் ஒரு கேட்டையானையோ ஆனையான்லேயோ நமக்கு வந்து கோவலன் கேரக்டர் நமக்கு என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லெட் அஸ் கன்சிடர் 3 ionic compounds, aluminum chloride, magnesium chloride and sodium chloride. Since the charge of the cations increases in the order, எப்படி இன்க்ரீஸ் ஆகும், Na+லேருந்து Mg2+ வந்து அதோட கேரக்டர் இன்க்ரீஸாக இருக்கும். அதே மாதிரி Mg2+ விட அலுமினியம் 3+ என்ன பண்ணும், அதோட கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ த கோவலன் கேரக்டர் ஆல்சோ ஃபாலோஸ் தி சேம் ஆர்டர். கோவலன் கேரக்டர் நமக்கு என்ன செய்யும், இதே ஆர்டரில் தான் நமக்கு வந்து இன்க்ரீஸிங் ஆகும். Next வந்து the smaller cation and larger anion show greater covalent character due to the greater extent of polarization. ஸோ கேட்டையனை பொறுத்த வரைக்கும் ஸ்மாலராக இருந்து அயன் லார்ஜராக இருந்தாலும் த கோவலன் கேரக்டர் என்ன செய்யும், நமக்கு எக்ஸ்டெண்டாக தான் இருக்கும். லித்தியம் குளோரைடு இஸ் மோர் கோவலன் தென் சோடியம் குளோரைடு. த சைஸ் ஆஃப் Li+ இஸ் மோர் தென் Na+, அண்ட் ஹென்ஸ் தி போலரைசிங் பவர் ஆஃப் Li+ இஸ் மோர். லித்தியம் அயோடைடு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இஸ் மோர் கோவலன் தென் லித்தியம் குளோரைடு ஆஸ் தி சைஸ் ஆஃப் தி அயோடினை பொறுத்த வரைக்கும் மைனஸ் இஸ் லார்ஜர் தென் குளோரின். So hence I- will be the more polarized than Cl- by the cation Li+. நெக்ஸ்ட் வந்து கேட்டையான்ஸ் ஹேவிங் NS2, NP6, ND10 இந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் ஸோ கிரேட்டர் போலரைசிங் பவர் than தி கேட்டையான் வித் NS2, NP6 கான்ஃபிகரேஷன். ஸோ ஹென்ஸ் தி ஷோ கிரேட்டர் கோவலன்ட் கேரக்டர். ஸோ பாருங்கள் எக்ஸாம்பிள் CuCl அப்படின்னு எடுத்துட்டோம்னா இஸ் மோர் கோவலன்ட் தென் சோடியம் குளோரைடு. கம்பேர்ட் டு Na+ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1.13 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும். இது Cu+ அப்படின்னா 0.6 ஆம்ஸ்ட்ராங் இருக்குது. இஸ் ஸ்மால் and have 3s2, 3p6, 3d10 configuration. So இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக Cu+ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்கான் 3s2, 3p6, 3d10 கிடைக்கும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் Na+ அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹீலியம் 2s2, 2p6 இருக்கும். ஸோ இதை பொறுத்து தான் நமக்கு என்ன செய்யுது, போலரைசேஷன் கெப்பாசிட்டியும் அந்த கோவலன்ட் கேரக்டரும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகிறதும் நமக்கு. தேங்க்யூ.